நேற்று இன்று நாளை மூன்றும் நல்ல வேலை. அனபியாவுக்கு பொடி தோசை, நதியாவுக்கு இட்லி, எனக்கும் அம்மாவுக்கும் வந்து காலையிலே வந்து இங்கே வந்து தேயிலை எஸ்டேட்டில் வந்து பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. ரோட்டில் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ், ஆனால் கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. போயார் அண்ட் கல்லார் எஸ்டேட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இருந்தாலே வந்து அந்த தேயிலையை வந்து அவிப்பாங்கங்க. நேராக ஃப்ரண்ட்டில் பாருங்களேன். சியர்ஸ். ஆலியார் டேமோட வியூவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருந்துச்சுங்க. அங்கே வந்து நம்ம வந்து இப்போ லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, நல்லா மைல்டா. நாங்கள் கிளம்பட்டுமா அப்போ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். நம்ம வந்து வால்பாறையில் இருக்கிறோம். ஸோ வால்பாறையில் இன்றைக்கி நமக்கு வந்து டே 2. ஸோ டே 2ல் நம்ம வந்து இன்றைக்கி வால்பாறையிலேருந்து அப்படியே கிளம்பி நம்ம வந்து வெளியில் வந்து கொஞ்சம் சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். ஸோ வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளோட டே 2வை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. என்ன ரெடியா? அனபியா, எப்படி இருக்குது வால்பாறை? சூப்பராக இருக்குது. சரி, நல்லா எல்லாம் ஜாலியாக மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியிருக்காங்க. அஜுல், நல்லா தூங்குனியாப்பா? நல்லா தூங்குனியா? அஜுலுக்கு வால்பாறைக்கு வந்தான ஃப்ரீஸ் ஆகிட்டான் போல. சரி, நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பாமா? சரி, நதியா எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? சரி, வாங்க அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் போவோம். ஸோ நமக்கு வந்து ஸ்டேக்கு கீழேயே இருக்கிறது. குட் மார்னிங் ப்ரோ. ஸோ ஸ்டேக்கு கீழே இருக்கிறது அன்பு மெஸ்ஸு. இதில் ஸ்பெஷலே வந்து வீட்டு சமையல். இவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்ஸ் தாங்க. ஸோ என்ன ஒன்று, அன்பு மெஸ்ஸில் வந்து உங்களுக்கு எப்போவுமே நான் வந்து பிஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து இவங்களோட மெனு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அனபியா என்ன வாங்கியிருக்க? அனபியாவுக்கு பொடி தோசை, நதியாவுக்கு இட்லி, எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு கீ ரோஸ்ட்டு. தம்பி என்ன சாப்பிட்ற? உனக்கு பூரி வேணுமா? ஆனால் வந்து பொட்டேட்டோலாம் வேண்டாமா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுங்க. இங்கே வந்து எல்லாமே டக்குன்னு ஒரு செகண்டில் ஆறிடுது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே சைட் சீங் போவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போவும் சொல்லக்கூடிய என்னோட தத்துவம் ஒன்று தாங்க, நேற்று இன்று நாளை மூன்றும் நல்ல வேலை. ஸோ அந்த மாதிரி இந்த டே சூப்பராக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வால்பாறையை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்புன உடனே வந்து அப்படியே நம்ம வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த டிரைவர், அதாவது நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி இங்கே தான் போகிறேன் அப்படின்லாம் செலக்ட் பண்ணல, சும்மா வந்து போகிற போக்கில் போயிட்டு இருக்கோம். காட்டுறேன், முன்னாடி பாருங்கள். ரோட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் சான்ஸ்லெஸ்ங்க. அவ்வளோ ஒரு டீ எஸ்டேட்டு. கிட்டத்தட்ட வந்து வால்பாறை வந்து ஒரு குட்டி மூணார்னே சொல்லலாம். மூணாருமே இப்படி தான் க்ரீனரியாக இருக்கும். இது தாங்க வால்பாறை ஊர். இந்த கலர் கலராக தெரியுதுல, இது எல்லாமே பில்டிங்ஸு. ஸோ நம்ம வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இந்த நேச்சரை வந்து சூப்பராக ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஸ்டேயில் நம்ம தங்கியிருந்தோம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து தேயிலைங்க. காலையிலே வந்து இங்கே வந்து தேயிலை எஸ்டேட்டில் வந்து பரபரப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், தேயிலையோட கொழுந்தெல்லாம் பறிச்சுட்டு மக்கள்லாம் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 9:30 கிட்ட ஆகுதுங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, பட் இருந்தாலுமே கிளைமேட் வந்து நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி போதலாங்க. இது வந்து எஸ்டேட்டில் உள்ள பஸ்ஸாங்க. எஸ்டேட்டில் உள்ள பஸ் வந்து இங்கே வந்து நிறையா போய்கிட்டே தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொள்ளாச்சிக்கு மேலே நம்ம வந்து ஆலியார்லேருந்து வரோம்ல, அந்த ஆலியார்லேருந்தே மேலே வர வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 எஸ்டேட் இருக்குதுங்க.
ஸோ டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே நம்ம ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூழாங்கல் ஆறு அதை வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஸோ கூழாங்கல் ஆறுக்கு வந்துவிட்டோம். ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் காரை வந்து பர்டிகுலராக ரெஸ்பான்சிபிளாக பார்க் பண்ணுங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படி ஒதுக்கி விட்டுருங்க. ஸோ ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் ஆனால் கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. போனால் தான் அந்த ரிவர் இருக்குதுங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இறங்கி போகிற இடம் எல்லாமே வந்து இந்த மாதிரி டீ பிளான்ட்ஸ் தாங்க அந்த இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். கூழாங்கல் பார்க்க முடியுது. ஸோ வாங்க அப்படியே கிட்ட போகலாம். ஸோ இது தாங்க இந்த கூழாங்கல் ஆறு. சுற்றி பார்த்திங்கன்னா வந்து தேயிலை காடுக்கு நடுவில் இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆறில் பாருங்களேன், இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பெபிள்ஸ் கிடக்குது. அதுதான் வந்து கூழாங்கல் ஆறுன்னு வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாகவே இதில் பார்க்குறது எல்லாமே பெபிள்ஸ் தான். இந்த ஆறு ஓடுது, அங்கங்கே பிரிட்ஜ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருக்குது. மெயினாக வந்து இங்கே லோக்கலைட்ஸில் செக் பண்ணும்போது இங்கே வந்து தண்ணி நிறையா இருக்கும்போதுன்னு இல்லை, இப்போவுமே குளிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஷாலோவாக தான் இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்காது அப்படிங்கிறதான் இவங்க மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு ஸ்பாட்டு. இதில் வந்து லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சுற்றி வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து சூடா கானு, அப்புறம் காடை முட்டை, அப்புறம் வந்து இந்த பாருங்க வேர்க்கடலை, சோளம், இது எல்லாமே அவிச்சு வச்சுருக்குறாங்க. வால்பாறையோட முக்கியமான அழகே இந்த டீ எஸ்டேட் தாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டீ எஸ்டேட் நடுவில் ஒரு ட்ரைவ் போங்க. உங்கள் மனசுக்கே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, பார்க்குற இடம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக, ரொம்ப அமைதியாக, ஆனால் க்ரீனரியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போன ட்ரைவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நேராக ஒரு ஆர்ச் தெரியுதாங்க, அதுதாங்க சோலையார் அண்ட் கல்லார் எஸ்டேட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க அப்படியே நம்ம அந்த எஸ்டேட்குள்ளே ஒரு ட்ரைவ் போகலாங்க. இங்கே உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப க்ரீனரியாக டீ எஸ்டேட்ஸில் அந்த பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளே போகும். நம்ம வந்து சோலையார் எஸ்டேட்டில் அப்படியே ஒரு ட்ரைவ் போனாங்க. இதுதான் வந்து சோலையார் எஸ்டேட்டோட டீ ஃபேக்ட்ரி. அங்கே பக்கத்துலேயே வந்து டீ அவுட்லெட்லாம் வச்சுருக்குறாங்கங்க. இங்கே இருந்தாலே வந்து அந்த தேயிலையை வந்து அவிப்பாங்கங்க. அதாவது டீ லீவ்ஸை வந்து நல்லா வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. அதோட ஸ்மெல் வந்து நமக்கு பயங்கரமாக தெரியுது. ஸோ இந்த சோலையார் கல்லார் எஸ்டேட்டோட டீ அவுட்லெட் பாருங்கள். ஸோ இங்கே வந்து டீ வாங்கிக்கலாம். அப்புறம் இவங்கக்கிட்டேயே வந்து ஒரு ஸ்டே, ஹரிஷ் ஹாலிடே அப்படின்னு ஒரு ஸ்டே இருக்குன்னு வர போட்டிருக்காங்க. மேலெல்லாம் பாருங்களேன், எஸ்டேட்டில் வேலை பார்க்குற மக்களோட வீடு அதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த சோலையார் எஸ்டேட்டில் மேலே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த நடுவில் வந்து ரிவர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து தண்ணி இல்லை, பட் பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜை கடந்து தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் சோலையார் எஸ்டேட்டுங்க. இந்த எஸ்டேட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில், அப்புறம் சர்ச்சு, அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பள்ளியாசல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் வந்து இங்கெல்லாம் நிறையாவே இருக்குதுன்னே சொல்லலாங்க.
நேராக ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில், அதாவது டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு பங்களா இருக்குது பாருங்களேன். ஏதாவது ஆஃபீஸர்ஸ் பங்களாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வால்பாறையில் எஸ்டேட்டுக்குள்ளே, அதாவது டீ பிளான்டேஷனுக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து டீ பிரேக், நம்ம டிரைவிங்லேயே இருக்கிறதுனால ஒரு டீ போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீயில் குடிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வால்பாறையில் தாங்க இருக்கோம். இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் நம்ம வேறு எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரார் டீ ஹவுஸ். இங்கே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டும் இருக்குது போல், அதாவது டீ சேல்ஸும் இருக்கும். அஜுல் என்னெல்லாம் இருக்கா? ஸோ லெமன் ஹனி மின்ட் டீ ரெடி ஆகிட்டுங்க. டீ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இந்த கஃபே வந்து மெயினாக நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே இந்த ஆம்பியன்ஸ் கண்டி தாங்க. லெமன் மின்ட் ஹனி, உள்ள லெமன், அப்புறம் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்லாம் போட்டிருக்காங்க. சியர்ஸ். ஹனி நல்லா போட்டிருக்காங்கண்ணே. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து லெமன் ஜிஞ்சர் ஹனிலாம் நான் பெங்களூரில் குடிப்பேன், ஹனியை போட மாட்டேங்க. போடுங்கன்னு சொல்லணும், போடுவாங்க, ரொம்ப கம்மியாக போடுவாங்க. இங்கே நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே டீலாம் வந்து குடிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக குயிக்காக இருக்குது. அந்த சைடு காட்டுங்க. ஸோ இது தாங்க கஃபேயில் வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அங்கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, அப்புறம் வந்து கேக் ஐட்டம்ஸ், இவன் வந்து ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரௌனி, முஃபின்ஸ், வடை. ஸோ வால்பாறை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா 1 நைட் இல்லைனா 2 டேஸ் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணலாம். ஸோ கிளைமேட் சூப்பர். அப்புறம் வந்து மெயினாக இந்த வால்பாறை வந்து மிச்ச ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் கம்பேர் பண்ணது ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக இல்லாமல், குப்பையும் மெயினாக இல்லாமல் க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலுமே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வால்பாறையில் எங்களுக்கு இந்த செகண்ட் டே அவுட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட கேட்டிங்கன்னா வால்பாறைக்கு வந்து நீங்கள் 1 டே ப்ராப்பராக ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணாலே வால்பாறையை சுற்றி பார்த்துடலாம். கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வந்து கூட ஒரு நாள் தங்கலாங்க. நாங்கள் வந்து இப்போ வால்பாறையிலேருந்து கிளம்பும் போது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வால்பாறை டவுனை காட்டுறேன். இது தாங்க வால்பாறை டவுன். இது ஒரு சிங்கிள் ரோடு, ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. இதுதான் கம்ப்ளீட் வால்பாறை டவுன். இதுதான் மெயின் பஸார். இதில் இருந்தே வந்து நமக்கு வந்து அத்திரப்பள்ளி போகிற ரோடு, அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இதில் இருந்தே பிரிஞ்சிருங்க. அப்புறம் நம்ம நேராக கீழே நோக்கி போக நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 54 கிலோமீட்டர்ஸில், அதாவது ஒரு 2 hours 2.5 hours நம்ம ரீச் ஆகக்கூடிய டெஸ்டினேஷன் தான் பொள்ளாச்சி. ஸோ வால்பாறைக்கு ஒரு பேஸான டெஸ்டினேஷன் தான் பொள்ளாச்சி. ஸோ இன்னொரு ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அந்த வழியாகவும் நீங்கள் வந்து வால்பாறைக்கு வரலாம். அது வந்து ரொம்ப வந்து ஒரு த்ரில்லான ரூட்டு, ஃபாரஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு ட்ரிப்பில் நம்ம அதை பிளான் பண்ணலாங்க. ஓவராலாக வால்பாறையில் வந்து சுற்றி இருக்கிறது டீ எஸ்டேட் மட்டும்தாங்க. இங்கே வந்து டீ பிளான்டேஷன்ஸ் தான் பார்ப்பீங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணுக்கு குளிர்ச்சி தான், மனதுக்கும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ வால்பாறையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே இறங்க இந்த நம்மளோட ஆலியார் டேம் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுங்க. நான் நேற்று ஏறுமதே காட்டணும்னு நினச்சேன்.
இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு டேம் வந்து ஒரு லார்ஜர் சைஸ் ஸ்விம்மிங் பூல்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வியூங்க. ஸோ டேம்னாலே எல்லாருக்கும் தெரியும், மலைகளுக்கு நடுவில் சவர் கட்டி தான் நம்ம வந்து தண்ணியை அடைச்சி வைக்கிறது. ஸோ இந்த சைடில் உள்ள மலைகள், அப்புறம் இந்த சைடில் உள்ள மலைகள் நடுவில் பாருங்களேன், ஒரு பூல் கட்டினா எப்படி இருக்கும். ஸோ வால்பாறைக்கு போகும்போது இந்த மாதிரி ஆலியார் டேமோட வியூவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. விட சின்ன சின்ன வெள்ளை லைனாக தெரியுதாங்க, அது தாங்க நம்ம வரக்கூடிய ரோடு. பாருங்கள் ஆலியார் டேம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஆலியார் டேம் வியூ வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து செகண்ட் ஹேர்பின் பெண்ட். மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் சேருவீங்க. நீங்கள் ஒரு 8th ஹேர்பின், ஒரு 10க்கு கீழே மேலேருந்து வரும்போதே தெரிஞ்சிடும். கீழேருந்து போகும்போதும் ஒரு 1ஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து ஆலியார் டேமோட கம்ப்ளீட் வியூங்க. வாங்குங்க, நான் வந்து திருப்பி ட்ரை பண்ண போகிறேன். வால்பாறையிலேருந்து கம்ப்ளீட்டாக பயங்கர பசியோடு நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. நம்ம கண்ணுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சிருக்குங்க, தோப்புக்கடை. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். டைம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுங்க, 4 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி லேட் லஞ்ச் தாங்க. ஸோ லஞ்ச் டைமு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு பேர் வந்து ஹைவேல தாங்க பார்த்தோம், தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருந்துச்சுங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஸோ நம்ம வந்து வால்பாறையிலேருந்து சுங்கம் வந்தாச்சுங்க. சுங்கம் வந்து நம்ம வந்து இப்போ லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து நதியா வந்து மீன் குழம்பு வாங்கியிருக்கோம், கர்ட் ரைஸ், அப்புறம் மட்டன் பிரியாணி. மெயினானது இது வந்து சிந்தாமணி, நாட்டுக்கோழி சிந்தாமணி. ஸோ வாங்க அப்படியே ஒன்று ஒன்று எடுப்போம். ஸோ மட்டன் பிரியாணிங்க, நல்லா சீரக சம்பாவில் பண்ண மட்டன் பிரியாணி. சூப்பர் டேஸ்ட்டுங்க. மட்டன் பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு, ஒன்று போல் குக் ஆகிருக்கு. அஜுல், என்ன பிரியாணி எப்படி இருக்குது? நான் அஜுல் பாருங்கள் தன்னால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக வால்பாறையிலேருந்து வந்ததுனால எல்லாருக்குமே பயங்கர பசி, அதனால் நான் வந்து பிரியாணி அப்படியே காட்டுறேன். நதியம், மீன் குழம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் நல்லா, ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, நல்லா மைல்டாக நல்லா இருக்கு. அனபியா வந்து கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து மெயினானது வந்து இவ்வளோ நேரம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சிக்கன் சிந்தாமணி, நாட்டுக்கோழி சிக்கன் சிந்தாமணி. இதை எடுப்போம். ஸோ அந்த கொங்கு பெல்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்டைல் பிரியாணி, அதே மாதிரி இந்த கொங்கு பெல்ட்டு சைடில் தான் இந்த நாட்டுக்கோழி சிந்தாமணி சூப்பராக பண்ணுவாங்கங்க. நாட்டுக்கோழினாலே ஒரு தனி விஷயந்தான். சூப்பராங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த சில்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு பண்ணனால அந்த மணமோட தண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இவங்கள்ட்ட நாட்டுக்கோழிலையும் சிந்தாமணி இருக்குது, அதே மாதிரி சண்டைக்கோழினா சேவலில் பண்ணக்கூடிய சிந்தாமணி இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு, அதாவது நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல குளுமையாக இருந்துச்சுங்க. வெளியில் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் சுற்றி வந்து தென்னந்தோப்பு, அப்புறம் இந்த ஹட்டு பாருங்களேன், மேலே ஃபுல்லாக வந்து பனை ஓலையிலே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளேஸ். இவங்களை காட்டணுமா? ஸோ நாங்கள் கிளம்பட்டுமா? அப்போ நீங்கள் இங்கே நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கடை ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பணும், பட் இவங்கெல்லாம் கிளம்ப ரெடி இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணுங்காங்க. பட் நாங்கள் இருட்டுறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும். இந்த இடத்த பாருங்களேன், எல்லாமே வந்து இந்த பனை ஓலையில் வந்து ஹட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் டே வெண்ட். ஸோ வால்பாறையிலேருந்து கிளம்புனோம். வால்பாறையில் கொஞ்சம் சைட் சீயிங் பார்த்தோம். இப்போ வால்பாறையிலேருந்து கம்ப்ளீட்டாக இறங்கி சுங்கமில் வந்து ஒரு சூப்பரான லஞ்சு சாப்பிட்டா நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பை.